அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் பல முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அதனால சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அமைச்சர் சரத் அவர்களுடைய விஷயத்தில் மிகப்பெரிய முடிவு ஒன்று எடுக்கிறதா இருக்காரு. அதை பற்றி நான் வீடியோக்குள்ளே சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் தற்போது கரூர் தொகுதி எம்எல்ஏவுமான எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காரு. அதை ஏற்றுட்டு இருக்காங்க. இது எதுக்காக அப்படின்றதே நம்ம விரிவாக பேச போகிறோம். திமுக மாணவரணி அப்படின்ற பேரில் கிழவரணி காலையில் பண்ணின உருட்டுகளை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். அதனால் சேனலுக்குள்ளே வந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. கீழே ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருந்தார். இன்றைக்கி இடைத்தேர்தல் வரக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இவ்வளோ விஷயங்கள் இருக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் எதுக்காக ராஜினாமா பண்ணியிருக்கிறதுன்றதும், ஆல்ரெடி ராஜினாமா பண்ண விஜயபாஸ்கர் அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கார் ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்றதும் இன்றைக்கி வெளிப்படையாக வெளியில் வந்திருக்கு. எதுக்காக முட்டுக்கட்டையாக இருக்கார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே குட்கா வழக்கு இருக்குது, அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது. அவருடைய ஆட்சி காலங்களில் அமைச்சராக இருக்கும்போது ஏகப்பட்ட வழக்குகளை சந்தித்தவர். இப்போ கூட அவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி குட்கா வழக்கு இருக்கிற ஒருத்தரை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கும் போது அது கண்டிப்பாக கட்சிக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் முட்டுக்கட்டையாக இருக்கிறார் அப்படின்றதும் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் அவர்கள் திமுகவுக்கு போயிடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆலோசனையில் இருக்கார். அவர் ஒருவேளை சீட்டு கொடுத்து எம்பி ஆக்கி அழகு பார்க்க வேண்டாம் அப்படின்னா கூட அதாவது அமைச்சர் நாடாளுமன்ற எம்பி ஆக்கி கூட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டுக்கும் அடி போட்டதாகவும் மிகப்பெரிய தகவல் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு என்ன ஏது அப்படின்றது இனிமேல் அவங்க எடுக்கப்படுற முடிவுகள் தெரியும். விஜயபாஸ்கர் அவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க 10 எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏவை திமுக வேலை பேசிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய விஷயம் பகீர்னு குண்டை தூக்கி போடுற அளவுக்கு வந்திருக்கு. 10 எம்எல்ஏவும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் சளைக்காம திமுகவுக்கு ரிவீட் அடி கொடுத்துட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய தகவல் இன்னைக்கு தலைமைக்கு போயிருக்கு. இதை பற்றி நம்ம பேசுவோம். இன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஏன் ராஜினாமா பண்ணார் நான் சொல்லிடுறேன். அதிருப்தி அணியில் இருந்தார். அதுக்கப்புறம் இபிஎஸோட இணைஞ்சார். அவருக்காக இபிஎஸ் ஓட்டெல்லாம் கேட்டார். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ராஜினாமா பண்ணதுக்கு காரணம் என்ன? ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி அதிமுகவில் இருக்கிறவங்க ராஜினாமா பண்ணினதுக்கு சீட்டு கிடைக்காது, 90% வாய்ப்பு இல்லை அப்படின்றதும், அவங்க மேலே கட்சி ஒழுங்கின நடவடிக்கை எடுக்க போடுறதும், அவங்க ஆல்ரெடி கேவிட் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறதும் இன்றைக்கி அதிமுக கட்சியில் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது சபாநாயகர் உடனடியாக அவருடைய ஒரு ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி நம்ம என்ன ஏது அப்படின்றத அவரே ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம அதை பேசுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வைகோ அவர்கள் மிகப்பெரிய குண்டு ஒன்று தூக்கி போட்டிருக்காரு. என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட முதல்வருமான நம்மளுடைய விஜய் அண்ணா வைகோவுடைய 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு தான் வர சொன்னார். நீங்கள் அவங்கள ராஜினாமா பண்ணுங்க, நான் அவங்கள நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைகோ குண்டை தூக்கி போடுறாரு. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணுனா அதே தொகுதியில் திரும்ப அவங்கள நிற்க வைப்பாங்களா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ராஜினாமா பண்ண சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க நின்று ஜெயிச்சது உதயசூரியன்ல. மதிமுக கட்சி வருதுன்றதுக்காக இன்னைக்கு விசிகாவும் தான் இருக்காங்க, பானையில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதே போல அவங்க அவங்களுடைய சொந்த சின்னமான பம்பாரத்தில் நின்று ஜெயிச்சிருந்தா இது மேட்டரே கிடையாது. அப்ப கண்டிப்பா ஒரு கட்சியிலேருந்து சேர்றவங்கள ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லணும் அப்படின்றது தான் உண்மை. அதுதான் தலைமை பண்பு. இதுக்காக குதிரை பேரம் பேசியிருக்காங்க, அந்த பேரம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக பல்வேறு விதமா உருட்டிட்டு இருந்திருக்கு. இதுக்கு வைகோ அவர்களே பதிலடி கொடுத்துட்டாரு. நாங்க சொன்னதுக்கு தான் அவர் அப்படி கேட்டாரே தவிர அவரா எங்களை ராஜினாமா பண்ண சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கில்லி சரத் அவர்களுடைய அமைச்சர் அவருடைய அந்த போதைப் பொருள் விஷயம்னு சொல்லிட்டு ஐபிஎல்ல நடந்த மிகப்பெரிய அளவில் பரவன விஷயத்துக்கு கரெக்டாக போதை ஒழிப்பு தினத்தன்னைக்கே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நான் காலையில் வீடியோவில் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். அதுக்கு மறுப்பு வீடியோவான கூட போயிருந்த நண்பர்களும் வீடியோ போட்டிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்றைக்கி அவருடைய விஷயத்தில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் எடுக்க போகிற மிகப்பெரிய முடிவு என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இது ஒரு பக்கம் இருக்க, அமைச்சர் திடீர்னு பார்த்தீங்கன்னா செண்பக இல்லம், அதாவது ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு பூ பேர் போட்ட வீடு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்குலாம் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான சரத் அவர்களுக்கு செண்பகம் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு செண்பக பூவோட இல்லத்தை கொடுத்துருப்பாங்க. அவர் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, புசியானந்த் அவர்களிடையே அவர் பேச போயிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்த நம்மளுடைய தமிழக முதல்வர் பிறந்த நாளப்போ சில நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரை ஓரம் கட்டுறாங்க அப்படின்ற செய்திகள் வருது. புசியானந்த் அவர்கள்ட்ட நேரடியாக பேச போகும்போது இவர் என்ன சொல்லிட்டாராம், ஒரே வார்த்தையாக, தம்பி வீடியோ ரொம்ப வைரலாக
பரவி இருக்கு. இத பத்தி கண்டிப்பா கட்சி தலைமை நல்ல முடிவு எடுப்பாங்க. உங்களுடைய விஷயம் முதல்வருடைய காதுக்கு போயிருக்கு. அவர் முடிவெடுக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்கன்னு சொன்ன உடனே, வீட காலி பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்ன காரணம்னு கேட்கும்போது, என் மேல வந்து எந்த குற்றமும் இல்லன்னு நான் நிரூபிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கெத்தா போயிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஒண்ணு நல்லா கேட்டுக்கங்க. திமுக ஆட்சி காலத்துல தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது போதைப் பொருளா அப்படின்றது விசாரணை போய்க்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி மருத்துவர்களோட அறிக்கையின்படி அது மாத்திரைன்றத சொல்ட்டாங்க. அதுவும் காய்ச்ச மாத்திரை இல்ல, குழந்தைக்கு வாந்தி வராம இருக்கிறதுக்காக குடுக்கப்பட்ட வாந்தி மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள சொன்னதுக்கு அப்புறமும், இன்னைக்கு திமுக கிழவரணி, அதாவது மாணவர் என்ற அப்படின்ற பேர்ல போராடுற கிழவரணி, அ மா. சுப்பிரமணியன் அவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. சேகர்பாபு, மேயர் பிரியா அவர்கள் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேயர் பிரியாவ அப்படியே அரண்ணா நின்னு காப்பாத்துறாரு சேகர்பாபு காவல்துறையிட்ட. காவல்துறைய எவ்வளோ மோசமான விஷயங்கள்ல வசைபாடுறாங்க தெரியுமா இவங்க? 40 நாள் தாங்க ஆகுது. பூரா பேர் அவங்களுடைய வாசல்ல எப்படி சொல்றது? ஒரு காவலாளி மாரி நின்னுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு மட்டுமே வேலைக்காரங்க மாரி நின்ற இந்த காவல்துறைய பார்த்து இன்னைக்கு திமுக காரங்க கேட்குறாங்க, காவல்துறையா? ஏவல்துறையா? நீங்க வந்து என்ன இப்படிலாம் எங்கள தடுக்குறீங்க? எங்கள தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? நாங்க அப்படித்தான் அத்துமீறி போராடுவோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள வந்து முன்னின்று போராடுறாங்க. இன்னைக்கு நான் கேட்குறேன், தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்கள் சந்திப்புக்கும், நிர்வாகிகள் சந்திப்புக்கும் கால்ல விழுகாத குறையா அனுமதி கேட்கும்போது, இந்த திமுக அரசு அப்ப என்ன பண்ணுச்சு? இதே காவல்துறைய வச்சு தான் நம்மள விரட்டி அடிச்சாங்க. இதே காவல்துறைய வச்சு தான் ஒவ்வொரு டிவிகே வாரியர்ஸும், ஒவ்வொரு விர்ச்சுவல் வாரியர்ஸையும், ஒவ்வொரு தமிழக வெற்றி கழக இளைஞர்களையும் தொரத்தி தொரத்தி அடிச்சாங்க. அந்த பசங்கள வந்து அதாவது ரொம்ப இழிவா பேசுறது, நீங்கலாம் வந்து என்னடா கட்சிக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு, திமுகவுக்கு விட்டுட்டு நீங்க டிவிகே ஓட்டு போட்டுருவீங்களான்னு சொல்லிட்டு ஆபாச வார்த்தைகளாலேயும், அங்க இருக்கிற பெண்களையும் மோசமா பேசுனது, இந்த காவல்துறை இருக்கிற சப்போர்ட்டால தான் வந்து இன்னைக்கு கட்சிக்காரங்க அவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு இதே காவல்துறைய பார்த்து மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, சில திமுக நிர்வாகிகள், அந்த ராஜரத்தினம் அதாவது மாணவரணியோட ஒருங்கிணைப்பாளர், இவங்கலாம் வந்து பேசுறாங்க, நீங்கலாம் காவல்துறை தானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏவலமா. ஏன்னா இன்னைக்கு காவல்துறை அவங்களுடைய பணிகளை சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கேயுமே லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது. நீங்க 100 ரூபாய் எடுத்து நின்னீங்கன்னா செவில்ல அப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு தமிழகத்துல அரங்கேறிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எரிச்சல் ஆயிருச்சு. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது, திமுகவுடைய சிவசங்கர் அவர்கள், அதாவது சட்டசபையில பாத்தீங்கன்னா அட்லி எழுத்திருப்பார் பாத்தீங்களா ஒருத்தர், அவர் மேல இன்னைக்கு ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள்ல வழக்கு பதிவாக நம்மளுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, கொஞ்சம் நஞ்ச பேசாடா பேசுனீங்கன்னு கேட்குற மாரி சட்டசபைக்குள்ள அட்லிய பேசுற அளவுக்குலாம் உங்களுக்கு தகுதி இருக்கா? ஏன்னா, நாங்க சினிமா விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 1/2 3 வருஷம் ஆயிப்போச்சு. ஆனா, இவிங்க என்ன சினிமாவவே புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. த்ரிஷாவ பேசுறது, அட்லிய பேசுறது, நயன்தாராவ பேசுறது, இந்த மாரி வந்து ஏகப்பட்ட அம்மா ஜெயலலிதா அம்மாவ பேசுறது, இவங்கலாம் வந்து இன்னைக்கு திரைத்துறையிலேருந்து வந்து சாதிச்சவங்க. நம்மளுடைய முதல்வரா இருக்கட்டும், ஐயா விஜயகாந்தா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், கலைஞர் அவர்களே வந்து இன்னைக்கு திரைத்துறையில சாதிச்சவரு. அப்படி இருக்கும்போது ஸ்டாலினும் வந்து படம் நடிச்சிருக்காரு. ஏன் உங்க எதிர்க்கட்சி தலைவர் தூங்கு மூஞ்சி உதயநிதி ஸ்டாலின் கூட தான் படத்துல நடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. தோத்து போனாரு. இவ்வளோ விஷயங்கள தாண்டி இன்னைக்கு அதாவது சிவசங்கர் அவர்களுடைய உதவியாளர் இளஞ்செழியன் அவர்கள் வேலை வாங்கி தர்றதா அதாவது கொஞ்சம் அந்த அமைச்சரா இருக்கும்போது கொஞ்சம் பல்கா தெரிவாங்க பார்த்தீங்களா, நம்ம தான் பெரிய ஆளு, வேலைலாம் வேணும்னா இவ்வளோ ரூபா குடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது 23 லட்சம் ரூபா வந்து ஏமாந்துருக்கிறதா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு. அந்த எஃப்ஐஆர்ல போனவர் தான் வந்து இளஞ்செழியன். அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விசாரணையின் முடிவும் போது பார்த்தீங்கன்னா, இந்த பணம் அப்படின்றது சிவசங்கருக்கும் கைமாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காவல்துறை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காய்ங்க. எல்லாம் நம்ம ஆள் தானே, நம்மளா சிக்க போறோம்னு சொல்லிட்டு நேரடியா பேங்க்ல வாங்கியிருக்காய்ங்க. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு வந்து தோண்டி எடுத்திருக்காங்க காவல்துறை. இதனால பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. 23 லட்சமா? அது இன்னும் வந்து அதிக பணமா? அப்படின்றத விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பிடி அரசகுமார் அவர்களுடைய அந்த ஊழல் அப்படின்றது 100, 200, 300, 500 கோடிய தாண்டி போய்க்கிட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமா இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்ட சுரண்டி நாக்கு வலிச்ச மாரி வலிச்சு போட்டுருக்காங்க. 70,000 கோடி ஆட்டைய போட்டுருக்காங்கன்றது ஒரு அறிக்கை. இன்னைக்கு சபரீசன் அவர்கள் 16 துறைகள்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஊழல்கள், லஞ்சம் வாங்குனது, ஊழல் வாங்குனது, ஒட்டுமொத்த துறைகள்ல இருக்கும் காச பூரா ஆட்டைய போட்டத பூரா ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வெட்ட வெளிச்சமா சொல்லியிருக்கும்போது, அவங்க மேல இவர் உடனே பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா 15 நாள்ல மன்னிப்பு கேட்டுருங்க. நான் அப்படிலாம் ஊழல்லாம் பண்ணல. நான் ரொம்ப நல்ல பிள்ளையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒண்ணு குடுத்துருக்காரு. அப்படி நீங்க 15 நாள்ல மன்னிப்பு கேட்கலைன்னா, நான் உடந்து உங்க மேல வழக்கு தொடர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நான் உங்கள்ட்ட நஷ்ட ஈடுலாம் கேட்பேன்னு சொல்லும்போது, ஆதவ அர்ஜுனா அதுக்கு என்ன சொல்லிட்டாப்ல, முடிஞ்சா நீ வழக்கு தொடர்ந்துக்க. நான் வந்து ஆதாரத்த குடுத்து கோர்ட்ல நிரூபிச்சுக்கிறேன். உன்னைய அப்படியே ஸ்பாட்ல தூக்கி உள்ள போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாப்ல. இவ்வளோ விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கும், திமுகவுக்கும் எப்ப நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா வந்து ஒவ்வொரு பிரச்சாரங்கள்ல போட்டியே திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் தான் சொன்னாரோ, அதுபடி இன்னைக்கு வரிசையா போய்க்கிட்டு இருக்கு.
10 எம்எல்ஏக்கள், தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு கேட்டு இப்போ புதுசா அதாவது வேற கட்சியிலேருந்து வந்திருப்பாங்க. குறிப்பா வேற கட்சியிலேருந்து வந்தவங்க தான். ஏன்னா, இன்னைக்கு ஆல்ரெடி வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பணிபுரிஞ்சுட்டு வந்தவங்கள யாருமே வந்து வாங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு உயிரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வேற கட்சியிலேருந்து வந்துட்டு ஜெயிச்சிருப்பாங்க. நம்மளுடைய முதல்வரோட முகத்த வச்சு ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவங்கள 10 பேர வந்து விலை பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். 10 பேர விலை பேசும்போது, மாவட்ட செயலாளர் பதவி உங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. உங்கள எம்எல்ஏவா மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அமைச்சர் பதவியும் குடுக்கல. நீங்க எதுக்கு அந்த கட்சியில இருக்கீங்க? நம்ம கட்சியில வந்து சேர்ந்துக்கங்க. நம்ம கட்சியிலயும் ஆள் இருக்கு. இங்கேயும் 2 பொண்ணு இருக்குன்னு சொல்ற மாரி சாலமன் பாப்பையா காமெடி பண்ணுவாரு பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து பண்ணியிருக்காப்ல. இது வந்து நம்மளுடைய புஷி அனந்த் அவர்களுக்கு போகவும் மிகப்பெரிய ஒரு மீட்டிங் பனையூர்ல வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல ஆச்சு. ஆனா இப்ப தான் வந்து விஷயங்கள் வெளியில கசியுது அப்படின்றனால தான் நான் சொல்றேன். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்களுக்கு ரிவீட் அடிக்கிற மாரி நேருக்கு நேராவே வந்து நாங்க இருக்கிற கட்சி தூய கட்சி. நீங்க வந்து இந்த மாரிலாம் வந்து எங்களுக்கு பணத்தாசை குடுக்குறது, இந்த பணத்த நீங்க கோடி கோடியா காட்டுனோனே நாங்க நாக்க தொங்க போட்டுட்டு வந்துர்றதுக்கு, நாங்க ஒண்ணும் வேற கட்சிலாம் கிடையாது. நாங்க அங்க இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இவ்ளோ பெரிய விஷயங்கள் இன்னைக்கு திமுகல அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்த பேர் வந்து இன்னைக்கு ஊழல்ல போய்க்கிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயமும் வெளியில வந்திருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை பேரத்தில இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய 2 எம்எல்ஏக்கள் மதிமுகலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் வந்து குதிரை பேரத்தில சிக்கிறதா சொல்லி வைகோ அவர்கள் சொல்லிட்டார் அப்படின்றனால, இன்னைக்கு வைகோ மற்றும் அவர்களுடைய பையன் துரை வைகோ அவர்களுக்கு மிகப்பெரிய பஞ்சாயத்து போய்க்கிட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்கலாமான்னு இருந்த 2 பேரும் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தனிமரமா நிக்கிறாங்க அப்படின்றதும், வைகோ போற கட்சி உருப்படாது அப்படின்றனால, அத பத்தி யாருமே பேசவும் தேவையில்ல அப்படின்றது சொல்ட்டாங்க. அடுத்து முக்கியமான விஷயமா, இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய தலைமையில காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய மாநாடு ஒண்ணு தலைமை செயலகத்துல நடக்குது. இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய முதலமைச்சருடைய உரை இருக்க போகுது. திமுக காரங்க இதுக்கு முன்னாடி என்ன ஊழல் பண்ணியிருந்தாலும் நீங்க தைரியமா போய் தூக்குங்க. யாரும் உங்களுக்கு எந்த ஒரு மிரட்டலும் குடுக்க மாட்டாங்கன்னு நம்மளுடைய முதல்வர் உறுதி குடுத்திருக்காரு. அதேபோல அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள், கலெக்டர்களுக்கு என்னன்னா, மக்களுடைய மனுக்கள் மீதான குறைகளை தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உத்தரவும் போட்டிருக்காரு. இதெல்லாம் போக ஒவ்வொரு துறைகளுக்கு ரீதியான ஒவ்வொரு வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு விதமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா, இப்போ போக்குவரத்து துறையில பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான அந்த இலவச அனைத்து அந்த திட்டம் வந்து வரப்போகுது, பேருந்துகள்ல திட்டம். இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கும்போது, ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்கவும், ராஜினாமா பண்ணுனத வந்து சபாநாயகர் ஏத்துக்கிட்டே இருக்கும்போது, சபாநாயகர் மேல சந்தேகப்பட்டு சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, நெறைய எம்எல்ஏக்களுக்கு ராஜினாமா கடிதத்த வாங்குன ஒரே சபாநாயகர் நம்மளுடைய ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தான். எத்தனை நீங்க அப்படின்னு சொல்ற மாரி, யார் எந்த பக்கத்துலேருந்து எந்த அம்புகளை தொடுத்தாலும் அதை திரும்பி வாங்கி அவிங்க பக்கமே திருப்புறதுல நம்மளுடைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அடிச்சுக்க ஆள் இல்ல. அந்த ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, நேர்மையா செயல்படுறாரு. அவருடைய நேர்மைக்குலாம் வேலை இல்ல. அதேபோல முதல்வர் செஞ்ச அந்த செய்கை எல்லாருமே தப்புன்னு சொல்லும்போது, இல்ல அது சட்ட விதிகளுக்கு, வரம்புகளுக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏங்க அரசியல் விமர்சனத்த சட்டசபையில பண்ணாம வேற கக்கூஸ்குள்ளயா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நேருக்கு நேரா கேட்டிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல சரியா போய்க்கிட்டு இருக்கு. ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு இந்த திமுக. மக்களே முழுக்க முழுக்க நீங்க இன்னமும் பாருங்க. இப்பதான் வந்து வழக்கு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் உள்ள போய் எப்படி கொத்தூச தூக்கி கொத்தா ஜெயில்ல போடுற நாள் சீக்கிரமா வரப்போகுது. எல்லாரும் கமெண்ட்ல கேட்குறீங்க. எப்பக்கா ஜெயில்ல போடுவாங்கன்னு. எடுத்தோனே போட மாட்டாங்க. எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்துகிட்டே இருக்க போகுது. முதல்ல ஒருத்தர் மேல வழக்கு பதிவு பண்ணிட்டாங்கனாலே, அந்த நீதிமன்றத்துக்கு அவங்க ஆஜராகணும். அவங்களுக்கான அந்த நம்ம மேல தப்பு இல்லன்னா, அத அவங்க நிரூபிக்கணும். நெறைய இருக்கு. அதனால சீக்கிரமா பொறுத்திருந்து பாருங்க. இந்த அடுத்த தேர்தல் வர்றதுக்குள்ள இந்த கட்சியே வந்து உள்ள தான் இருக்கும். திமுக அப்படின்றத இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கையில எடுத்துட்டாரு. ஸ்டாலினுக்கு மரியாதை இல்லாம போச்சு அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா திமுகவினருடைய கொத்தூஸ்களிடையே மன உறுத்தலை குடுத்துக்கிட்டு இருக்கு. பூராமே வந்து இன்னைக்கு அதிமுக மாரி வந்து எழஞ்சுகிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல அவங்களுக்கு. இன்னைக்கு 2 கோடி உறுப்பினரை விட்ட அதிமுக கட்சி எப்படி போச்சோ, அதே போல சீக்கிரம் திமுகவும் போகுது. அங்க இருக்கிற அந்த குறிப்பா இருக்கிற பெருந்தலைகள், பணந்தின்னி முதலைகள், இந்த சேகர் பாபு, இந்த இப்போ கூட இந்த மேயர் பிரியா இவங்கலாம் போடுற ஆட்டத்துக்கும், கொட்டத்துக்கும் வந்து சீக்கிரமா அடக்க போறாங்க அப்படின்றதும், ஒவ்வொரு ஊழலா வெளிய வந்துகிட்டு இருக்கிறதும் வந்து மக்கள் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்றத விட, மக்கள் வந்து இன்னைக்கு உணர்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால அத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.